Hello friends, welcome back to Traditional Saurashtra Kitchen. இன்றைக்கி நாம் சௌராஷ்டிரா ஸ்பெஷல் டிஷ் தோலோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இட்லி அரிசி 4 ஆளுக்கு, ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு பொடி 2 ஸ்பூன், நெய் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு 2 தண்ணி கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்ச மாவில் உப்பு கலந்துக்குங்க. பாருங்கள், மாவு வந்து கெட்டி பாத்திரம் இல்லைங்க. அதனால் அடுப்பில் கடாயை வச்சு மாவை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே கிளறினீங்கன்னா மாவு கெட்டி பாத்துக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கலாம். பாருங்கள், மாவு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கணும். கிளறினா அடி பிடிச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், கொழுக்கட்டை இந்த ஷேப்பில் வச்சுருங்க. ஒன்று ஒன்றா இப்படி தட்டு ஃபுல்லாக இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சுருங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் கொழுக்கட்டை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருங்க. அதனால் தனித்தனியாக போட்டு அப்பப்போ கலந்து விடுங்க. இது ஒரு 20 நிமிஷம் வேகணுங்க. அப்போ தான் நல்லா வேகும். அப்பப்போ ஆனால் கலந்து விட்டுக்குங்க. கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கும்போது டேஸ்ட் பாருங்கள். உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போது கொழுக்கட்டையெல்லாம் வடிகட்டிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில். ஒரு கடாயில் நெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஜீரகம், மிளகு பொடி, கருவேப்பிலை போட்டு வறுத்துக்குங்க. இப்போது கொழுக்கட்டையை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
கொழுக்கட்டை வேக வச்ச தண்ணியிலையும் இதே மாதிரி தாளித்து கொட்டிக்குங்க. இருமல் சளி பிடிச்சிருந்தா இதை செஞ்சு சாப்பிட்டா சரியாயிடுங்க. அவ்வளோதான், சுவையான சூப்பரான தோலோ என்ற கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.